ஹலோ இங்கிலீஷ் லேர்னர்ஸ், வெல்கம் பேக் டு டுடேஸ் லெசன். இன்னைக்கு இங்கிலீஷ் இதுதான் சீரீஸ்ல நம்ம பார்க்க போற சென்டென்சஸ் சோ சிம்பிள். அவனுடைய முயற்சிகள் வீண், என்னுடைய தேடல் வீணானது, அவருடைய காத்திருப்பு வீணாகிவிடும், நாங்கள் வீணாக காத்திருந்தோம். இந்த வீண், வீணானது, வீணாகிவிடும், வீணாக, இது எல்லாத்துக்குமே நம்ம ஒரு இடியம் யூஸ் பண்ண போறோம். தட் இஸ் இன் வெயின். இன் வெயின், இன் வெயின் அப்படின்னு சொல்ல போறீங்க. இந்த VAIN வெயின், இந்த VEIN வெயின் அப்படின்னா அது நரம்பு. நம்ம இதை சொல்லல, நம்ம இதை சொல்றோம். ஓகேயா? வெயின், இன் வெயின், இன் வெயின். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே வீண், வீணானது, வீணாகிவிடும், வீணாக, இது எல்லாத்துக்குமே இந்த வெயின், இன் வெயின் அப்படின்ற இந்த இடையத்தை தான் நம்ம என்ன பண்ண போறோம், யூஸ் பண்ண போறோம். ஓகேயா? சோ சிம்பிள். இதுல உங்களுக்கு தெரிய வேண்டியது பி வெர்பு பிளஸ் டூ வெர்பு தெரிஞ்சதுனாலே போதும். இந்த சென்டென்ஸை நீங்க அழகா மேக் பண்ணி விடலாம். பி வெர்ப், டூ வெர்ப், எக்ஸ்ட்ரா நமக்கு தெரிய வேண்டியது உங்களுக்கு இன்வெயின். அது போக இதோட வெக்காபுலரிஸ். ஓகேயா? முயற்சிகள், தேடல், காத்திருப்பு, இதுக்கான வெக்காபுலரிஸ் தெரிஞ்சிச்சுனாலே நீங்க அழகா இந்த சென்டென்ஸை ஈஸியா மேக் பண்ணலாம். இந்த வீண் அப்படிங்கிறது சென்டென்ஸோட எண்டில் வந்திருக்கு இல்லையா? இந்த வீண் அப்படின்னா நீங்க நினைச்சுக்கணும், இது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இது ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேயா? ஓகே, வீணானது அப்படின்னு சென்டென்ஸ்ல இருக்கு அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸ். வீணாயிட்டு அப்படின்னா எப்ப சொல்லுவோம்? பாஸ்ட் டென்ஸ்ல தானே சொல்லுவோம். வீணாகி விடும் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இது ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேயா? இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். வீண் அப்படிங்கிறது ப்ரெசென்ட்ல சொல்றோம், வீணானதுன்னு சொல்லிட்டோம்னா அது பாஸ்ட் டென்ஸ், வீணாகி விடும் சொல்லிட்டோம் அப்படின்னா அது ஃபியூச்சர் டென்ஸ். வீணாக அப்படிங்கிறது இதை பத்தி பெருசா கவலைப்பட வேணாம், ஏன்னா இது டூ வெர்ப் யூஸ் பண்றோம். ஏன்னா காத்திருந்தோம் இதை பார்த்து நம்ம அழகா என்ன டென்ஸ்னு போட்டுக்கலாம். ஆனா இந்த மூணும் சென்டென்ஸோட எண்ட்ல வருது, இது ப்ரெசென்டா, பாஸ்டா, ஃபியூச்சரான்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு வீண் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், வீணானது அப்படின்னு இருந்ததுன்னா பாஸ்ட் டென்ஸ், வீணாகி விடும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ஃபியூச்சர் டென்ஸ். உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இதை பத்தி நம்ம இந்த சென்டென்ஸை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம், ஏன்னா இது காத்திருந்தோம்னு இருக்கு, இது பாஸ்ட் டென்ஸ் தான். இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். சென்டென்ஸோட எண்ட்ல இந்த மாதிரி வந்துச்சு, வீண், வீணானது, வீணாகிடும் வந்தா ஃபியூச்சர் டென்ஸான்னு நம்ம பார்த்துக்கணும். மற்றபடி இந்த மாதிரி சென்டென்ஸோட மிடில் வருது வீணாக அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம அழகா அந்த டூ வெர்பை யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். இவ்வளவுதான் உங்களுக்கு தெரிய வேண்டியது. மற்றது என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஓகே, கம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். அவனுடைய முயற்சிகள் வீண். இது வீண் அப்படின்னு இருக்கிறதுனால இது என்ன டென்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம், ப்ரெசன்ட் டென்ஸ். வீண் அப்படின்னு இருந்ததுன்னா அது ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்ம பி வெர்ப் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணோம். பி வெர்ப் அப்படிங்கிறது இஸ், ஆம், இஸ், ஆர். ஓகேயா? இது ப்ரெசன்ட்டுக்கான பி வெர்ப், அப்படிதானே? உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வீண் அப்படின்னு வரும்போது ப்ரெசன்ட் டென்ஸ். வீணாகி விட்டது அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? வீணாகி விட்டது அப்படிங்கிறது அது பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸுக்கான பி வெர்ப் என்ன? வாஸ், வேர். இது ரெண்டு தான் பாஸ்ட் டென்ஸ்க்கான பி வெர்ப். அண்ட் வீணாகி விடும் அப்படின்னு வருது அப்படின்னா அது என்னது? ஃபியூச்சர்னு பார்த்தோம், ஃபியூச்சர் டென்ஸ். அதுக்கான பி வெர்ப் என்ன? வில் பி. இது மட்டும் நீங்க தெரிஞ்சா போதும். அப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, அவனுடைய முயற்சிகள் வீண். வீண் அப்படிங்கிறதுக்கு இன் வெயின் ஒரு இடியமா நம்ம யூஸ் பண்ணுவோம், இன் வெயின். நல்லா பாருங்க, வீண் அப்படிங்கிறது வெயின், ரெண்டு மோரார்லெஸ் ஆல்மோஸ்ட் எப்படி இருக்கு? சேம் ப்ரொனன்சியேஷன். வெயின், வீண், வெயின், வீண். ஓகே, இன் வெயின் அப்படின்னு நம்ம முயற்சி வீணுக்கு சொல்ல போறோம். அவனுடைய முயற்சிகள் அப்படிங்கும் போது ஹிஸ் எஃபோர்ட்ஸ், ஹிஸ் எஃபோர்ட்ஸ். இப்போ இங்க ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு ஆம் வராது, சப்ஜெக்ட் ஐ வந்தாதான் நம்ம ஆம் போடுவோம். இங்க அவனுடைய எஃபோர்ட்ஸ்னு வந்திருக்கு. அப்போ எஃபோர்ட்ஸுங்கிறது இஸ் அல்லது ஆர் ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் வரும். இஸ் வருமா ஆறு வருமா அப்படின்னா எஃபோர்ட்ஸ் அப்படின்னு நம்ம ப்ளூரலா சொல்லும் போது இந்த இடத்துல ஆர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இஸ் எஃபர்ட்ஸ். ஓகே, இஸ் எஃபர்ட்ஸ். ஆர் அடுத்து ஆர் இன் வெயின் அப்படின்னா அவனுடைய முயற்சிகள் வீண். ஓகே, his efforts are in vain. His efforts are in vain அப்படின்னா அவனுடைய முயற்சிகள் வீண்.
அப்போ அவனுடைய முயற்சிகள் வீண் அல்ல அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படின்னா என்ன செய்யணும்? so simple, his efforts are not in vain அப்படின்னு சொல்லணும். இதோட நீங்க நாட் மட்டும் தான் யூஸ் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண போறீங்க. வீண் அல்ல அப்படின்னு சொல்லும்போது his efforts are not in vain, அவனுடைய முயற்சிகள் வீண் அப்படின்னு சொல்லும்போது his efforts are in vain சொல்ல போறீங்க. அவனுடைய முயற்சிகள் வீண் அல்ல அப்படின்னு சொல்லும்போது his efforts are not in vain அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. அவ்வளவுதான். so simple இல்லையா? புரியுதா? got it? understand? shall we move to the next sentence? என்னுடைய தேடல் வீணானது. வீண் அப்படின்னா present tense சொன்னேன். வீணானது அப்படின்னா past tense பார்த்தோம் இல்லையா? past tenseல be verb என்ன be verbன்னு யூஸ் பண்ணணும்னு பாருங்க. இப்போ pastக்கு be verb என்னெல்லாம் வரும்? was and were. இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேயா? was and were past tenseக்கான be verb. அப்ப என்னுடைய தேடல் அப்படிங்கிறதுக்கு my search. ஓகே, வீணானது இதுக்கு வந்து in vain. ஓகேயா? in vain. அப்ப சென்டென்ஸ் எப்படி வரும்? இங்க வீணானது வந்து past tense. அப்ப past tenseக்கான verb என்னுடைய தேடல் அப்படிங்கிறது சிங்குலர். அப்போ இந்த was தான் நம்ம யூஸ் பண்ணணும். ப்ளூரலா தேடல்கள் அப்படின்னு இருந்ததுன்னா வேர் போட்டிருப்பீங்க. என்னுடைய தேடல் அப்படிங்கிறதுனால இதுல was தான் போட போறீங்க. my search was in vain. அவ்வளவுதான். சென்டென்ஸ் இஸ் ரெடி. என்னுடைய தேடல் வீணானது. my search was in vain. அப்ப என்னுடைய தேடல் வீணாக, இப்ப இதை நெகட்டிவா சொல்லணும் அப்படின்னா வீணானதில்லை. தேடல் வீணானதில்லை. ஓகே, என்னுடைய தேடல் பாஸ்ட் டென்ஸ்லயே வீணானது அல்லது வீணானதில்லை. ஓகே, ஒன்னும் வீணா போல அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? so simple. இதோட நாட் தான் ஆட் பண்ண போறீங்க. my search was not in vain அப்படின்னா என்னுடைய தேடல் வீணாகவில்லை அல்லது வீணானதில்லை, வீணாகவில்லை அப்படின்னாலும் சொல்லலாம். ஓகே, பாஸ்ட் டென்ஸ்ல. இப்போ my search was not in vain அப்படின்னா என்னுடைய தேடல் வீணாகவில்லை ஒரு வீணானதில்லை. என்னுடைய தேடல் வீணானது, பம்பா போச்சு அப்படின்னு சொல்லும் போது my search was in vain. அப்போ என்னுடைய தேடல், இதே நெகட்டிவா சொல்லணும், என்னோட தேடல் வீணாகலப்பா, பிரயோஜனமா ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கும்போது my search was not in vain அப்படின்னு நீங்க சொல்லணும். புரியுதா? got it? understand? shall we move to the next sentence? அவளுடைய காத்திருப்பு வீணாகிவிடும். இந்த வீணாகிவிடும் என்ன டென்ஸ்? ஃபியூச்சர் டென்ஸ் இல்லையா? வீண் அப்படிங்கிறது பிரசன்ட்னு பார்த்தோம், வீணாகி விடும் அப்படிங்கிறது ஃபியூச்சர். அண்ட் வீணாகி விட்டது, வீணானது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸ். வீணாகி விடும், உங்களுக்கே நல்லா தெரியும், என் வாழ்க்கைய அதாவது உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லையா? வீணாகி விடும் அப்படிங்கிறது ஃபியூச்சர் தான். அப்ப இதுக்கும் நீங்க பி வெர்ப்ல என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணணும்? பி வெர்ப் so simple, will be போட்டா போதும். ஓகேயா? ஃபியூச்சருக்கான will be, பி வெர்ப் வந்து will be. அவளுடைய காத்திருப்பு, her wait. அவளுடைய காத்திருப்புக்கான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் her wait. வீணாகி விடும்க்கு வந்து in vain. ஓகே, her wait. அடுத்து நீங்க வேர்பா என்ன யூஸ் பண்ண போறீங்க? will be in vain. அவ்வளவுதான். so simple. ஓகே, her wait will be in vain அப்படின்னா அவளுடைய காத்திருப்பு வீணாகி விடும். அப்போ வீணாகி விடாது அப்படின்னு வந்துச்சு. வீணாகி விடாது, அவளுடைய காத்திருப்பு வீணாகி விடாது, கண்டிப்பா அதுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படின்னா her wait ஓகே, her wait will not be in vain. அவ்வளவுதான். her wait will not be in vain அப்படின்னா அவருடைய காத்திருப்பு வீணாகி விடாது. ஓகே, வீணாகி விடும் அப்படிங்கும் போது her wait will be in vain. அவருடைய காத்திருப்பு வீணாகி விடாது அப்படின்னு வரும்போது her wait will not be in vain. her wait will not be in vain அப்படின்னா அவருடைய காத்திருப்பு வீணாகி விடாது.
புரிஞ்சுதா? வீண் அப்படிங்கிறது பிரசன்ட் டென்ஸ்னு எடுத்துக்கோங்க. அண்ட் வீணாயிட்டு அல்லது வீணானது அப்படின்னு அது பாஸ்ட், வீணாகி விடும் அப்படின்னா அது ஃபியூச்சர். ஆனா எல்லாத்துக்குமே நம்ம இன் வெயின் தான் சொல்ல போறோம். பி வெர்பை யூஸ் பண்ணி அது பிரசண்டா, பாஸ்டா, ஃபியூச்சராங்கிறத என்ன பண்ணிக்கணும், நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். சரியா? ஓகே, புரியுதா? Shall we move to the next sentence? நாங்கள் வீணாக காத்திருந்தோம். நாங்கள் வீணாக காத்திருந்தோம். இது so simple. இதுக்கு நீங்க டென்ஸை பத்தி கவலைப்பட வேணாம். காத்திருந்தோம் அப்படிங்கிறதுக்கு வெயிட்டோட பாஸ்ட் வெயிட்டட். இது பாஸ்ட் டென்ஸ். வீணாக அப்படிங்கிறதுக்கு இன் வெயின். நாங்கள் அப்படிங்கிறதுக்கு வி. அவ்வளவுதான். இப்போ சென்டென்ஸ் எப்படி வரும்? வி வெயிட்டட் இன் வெயின். நாங்கள் வீணாக காத்திருந்தோம். ஓகே, நாங்கள் வீணாக காத்திருந்தோம். வி வெயிட்டட் இன் வெயின். வி வெயிட்டட் இன் வெயின். அப்போ நாங்கள் வீணாக காத்திருக்கவில்லை அப்படிங்கறது எப்படி சொல்லலாம்? நாங்கள் வீணாக காத்திருக்கவில்லை அப்படின்னு சொல்லணும். நாங்கள் வீணாக காத்திருக்கவில்லை. சோ சிம்பிள். அது அப்படியே நீங்க போட்டுக்க வேண்டியதான். வி இதுல மட்டும் சோ சிம்பிள். இதை வந்து நீங்க டிட் நாட் பிளஸ் வெயிட்னு ஸ்பிளிட் பண்ணிக்கணும். டிட் நாட் பிளஸ் வெயிட் இந்த சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது, அதாவது காத்திருக்கவில்லை அப்படின்னு சொல்லும் போது we did not wait. ஏன்னா பாஸ்ட் டென்ஸ்ல நெகட்டிவா சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது we did not waitன்னு சொல்லுவோம் இல்லையா? இது பாஸ்ட் டென்ஸ். அப்ப நெகட்டிவா சொல்ல போறோம். காத்திருக்கவில்லை அப்படிங்கும்போது we did not wait in vain. அவ்வளவுதான். புரியுதா? we did not wait in vain அப்படின்னா we did not waitedன்னு போட்டக்கூடாது, தப்பு. we did not wait in vain. ஓகே, சென்டென்ஸ் வந்து அஃபர்மேட்டிவா இருக்கும்போது வெயிட்டட், நெகட்டிவா இருக்கும்போது we did not wait in vain. in vain. ஓகே, நாங்கள் வீணாக காத்திருந்தோம். we waited in vain. நாங்கள் வீணாக காத்திருக்கவில்லை. we did not wait in vain. ஓகே, we did not wait in vain. புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? காட் இட்? Shall we move to the next sentence? அவள் வீணாக முயற்சி செய்தாள். அவள் அப்படிங்கிறதுக்கு she. முயற்சி செய்தால் என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். he she tried. ட்ரை பண்றதோட பாஸ்ட் டென்ஸ் tried. வீணாக அப்படிங்கிறதுக்கு in vain. ஓகே, அப்ப சென்டென்ஸ் எப்படி வரும்? she tried in vain. அவ்வளவுதான். அவள் வீணாக முயற்சி செய்தாள். she tried in vain. she tried in vain. அவள் வீணாக முயற்சி செய்யவில்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா முயற்சி செய்யவில்லை. அவள் வீணாக முயற்சி செய்யவில்லை. இதுதான் என்னோட. இந்த சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுவீங்க? அவள் வீணாக முயற்சி செய்யவில்லை. சோ சிம்பிள். இந்த ட்ரைட வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? she did not tryன்னு மாத்த போறோம். she did not try. இது ட்ரைக்குள்ள டிட் பிளஸ் ட்ரை இருக்குன்னு அர்த்தம். ஓகேயா? அப்போ இது ஸ்பிளிட் பண்ணி நாட் சேர்க்கும் போது டிட் நாட் ட்ரை. ஓகே, she did not try in vain அப்படின்னா அவள் வீணாக முயற்சி செய்யவில்லை. அவள் செஞ்சதுக்கு பலன் கிடைச்சிருச்சு. இப்போ அவள் வீணாக முயற்சி செய்தாள் அப்படிங்கும்போது அந்த செஞ்ச செயலுக்கு அவளுக்கு வந்து என்ன கிடைக்கல, எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்கல. அப்படிங்கும் போது நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். she tried in vain அப்படின்னா அவள் வீணாக முயற்சி செய்தாள், கடைசியில சக்சஸா மேல. அவள் வீணாக முயற்சி செய்யவில்லை அப்படின்னா அவ செஞ்சதுல சக்சஸ் ஆயிட்டா, ஒன்னும் வீணா போல அப்படின்னு அர்த்தம். she did not try in vain. she did not try in vain அப்படின்னா அவள் வீணாக முயற்சி செய்யவில்லை. got it? understand? அவள் வீணாக முயற்சி செய்தாள் அப்படின்னா she tried in vain. அவள் வீணாக முயற்சி செய்யவில்லை அப்படின்னா she did not try in vain அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. okay, got it? understand? shall we move to the next sentence? அவளுடைய போராட்டங்கள் வீணாகி விட்டது. இதுல நமக்கு தெரிஞ்சது வீண் அப்படிங்கிறது பிரசன்ட் டென்ஸ். எண்ட்ல சென்டென்ஸோட எண்ட்ல வீண் அப்படின்னா அது பிரசன்ட் டென்ஸ். ஓகே, வீணானது அல்லது வீணானி விட்டது. வீணானது அல்லது வீணாகி விட்டது. இதெல்லாம் இந்த மாதிரி இருந்ததுன்னா அது பாஸ்ட் டென்ஸ். வீணாகி விடும் அப்படின்னா அது ஃபியூச்சர் டென்ஸ். வீணாகி விடும் அப்படின்னா அது ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ இதுல நம்ம யூஸ் பண்ண வேண்டியது பி வெர்பு தான் யூஸ் பண்ணணும் இல்லையா? பி வெர்பு யூஸ் பண்ணோம். அவருடைய போராட்டங்கள் அப்படிங்கிறதுக்கு ஹர் ஸ்ட்ரகிள்ஸ். ஹர் ஸ்ட்ரகிள்ஸ். ஹர் ஸ்ட்ரகிள்ஸ். வீணாகி விட்டது அப்படிங்கிறது என்ன டென்ஸ்? வீணாகி விட்டது பாஸ்ட் டென்ஸ்.
இல்லையா? அப்போ பாஸ்ட் டென்ஸ்ல பி வெர்புக்கு பாஸ்ட் டென்ஸுக்கு வாஸ் அல்லது வேர் யூஸ் பண்ணுவோம். அது சிங்குலரா இருந்ததுன்னா வாஸ், ப்ளூரலா இருந்ததுன்னா வேர். ஓகேயா? வீணாகி விட்டதுக்கு உங்களுக்கு தெரியும் இன் வெயின். அப்போ போராட்டங்கள்னு வந்திருக்கு. அது சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல். அப்போ பாஸ்ட் பி வெர்பு என்ன? வேர். ஓகேயா? ஹர் ஸ்ட்ரகிள்ஸ் her struggles were in vain. ஓகே, அவளுடைய போராட்டங்கள் வீணாகி விட்டது. பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டா, போராடி பார்த்தா வீணா போச்சு. her struggles were in vain. her struggles were in vain. அப்போ இது அவளுடைய போராட்டங்கள் வீணாகி விடவில்லை அப்படின்னு சொன்னீங்க. போராடி ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்ற மாதிரி வீணாகி விடவில்லை அப்படிங்கும்போது விடவில்லை அப்படின்னு நீங்க சொல்லணும்னு வைங்களேன். அப்போ சென்டென்ஸ் எப்படி வரும்? சோ சிம்பிள். இந்த வேரோட நாட் சேர்க்க போறீங்க. her struggles okay, her struggles were not in vain. அவ்வளவுதான். வீணா போலப்பா, ஜெயிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி. அவருடைய போராட்டங்கள் வீணாகி விட்டது அப்படிங்கும் போது her struggles were in vain. அதே இது அவருடைய போராட்டங்கள் வீணாகி விடவில்லை அப்படிங்கும் போது her struggles were not in vain. her struggles were not in vain. அவருடைய போராட்டங்கள் வீணாகி விட்டது அப்படிங்கும் போது in vain. her struggles were in vain. வீணாகி விடவில்லை அப்படிங்கும் போது her struggles were not in vain. Okay, got it? Understand? புரியுதா? புரியுதா? shall we move to the next sentence? உன்னுடைய தியாகம் வீணாகி விடும். அப்ப வீண் அப்படின்னா present tense, வீணாகி விட்டதுன்னு past tense, வீணாகி விடும் அப்படின்னா future tense. இதுல be verb என்ன? future tenseக்கு be verb வந்து will be. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். will be. ஓகே, உன்னுடைய தியாகம் அப்படிங்கும் போது your sacrifice. தியாகம் அப்படிங்கிறதுக்கு sacrifice. என்னது? sacrifice. வீணாகி விடும் அப்படிங்கிறதுக்கு in vain தான். இதுல ஃபியூச்சர் டென்ஸ்க்கு நம்ம சொல்லும் போது will be அப்படின்னு சேர்த்து சொல்லுவோம். நீ நிறைய தியாகம் பண்ணிட்டு இருக்க, கண்டிப்பா அது வீணா போயிடாம தேவையில்லாம உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? உன் லைஃபை நீ வாழு அப்படின்னு சொல்லும்போது உன்னுடைய தியாகம் வீணாகி விடும். நீ இவ்வளவு பண்ற, உன்னுடைய தியாகம் வீணாகி விடும் அப்படின்னு ஒரு வான் பண்ற மாதிரி உங்க அன்புக்குரியவங்க கிட்ட சொல்லும்போது இந்த சென்டென்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம். யுவர் sacrifice அடுத்து verb என்ன வரும்? ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறதுனால will be in vain. ஓகே, your sacrifice will be in vain அப்படின்னா உன்னுடைய தியாகம் வீணாகி விடும். your sacrifice will be in vain. அதே இது வீணாகி விடாது அப்படின்னு சொல்ல போறீங்க. நீ பரவாயில்லப்பா, உன்னோட நிறைய தியாகம் பண்ற, ஆனா கண்டிப்பா உன்னோட தியாகம் வந்து வீணா போயிடாது, வீணாகி விடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம்? இந்த வில்லோட நாட் யூஸ் பண்ணி சொல்லிக்கலாம். யுவர் sacrifice okay will not be in vain. உன்னுடைய தியாகம் வீணாகி விடாது. வீணாகி விடாதுங்கிற பட்சத்துல நீங்க இதை யூஸ் பண்ணணும். your sacrifice will not be in vain அப்படின்னா உன்னுடைய தியாகம் வீணாகி விடாது, வீணா போகாது, கவலைப்படாத அப்படின்னு சொல்ற மாதிரி. உன்னுடைய தியாகம் வீணாகி விடும் அப்படின்னா your sacrifice will be in vain. அதே இது உன்னுடைய தியாகம் வீணாகி விடாது, your sacrifice will not be in vain. ஓகே, இப்போ வீண் வரும்போது ப்ரெசன்ட் டென்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. வீணாகி விட்டது அப்படின்னு சொல்லும்போது பாஸ்ட் டென்ஸா கன்சிடர் பண்ணிக்கோங்க. வீணாகி விடும் அப்படின்னு சொல்லும்போது ஃபியூச்சர் டென்ஸா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஆனா இதுல நோட் பண்ண வேண்டியது, இந்த நீங்க கன்சிடர் பண்ணாலும் அதை பி வெர்பு யூஸ் பண்ணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ பி வெர்புக்கு வந்து ப்ரெசன்ட்ல வந்து இஸ் அண்ட் ஆம் இஸ் ஆர்னு யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு ஆம் இஸ் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட் டென்ஸ்க்கு வாஸ் அண்ட் வேர் யூஸ் பண்ணுவோம். அண்ட் பி வெர்புக்கு ஃபியூச்சருக்கு வில் பி a பி வெர்பா யூஸ் பண்ணுவோம். இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும், சென்டென்ஸை அழகா நீங்க மேக் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கான ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன், நீங்க அதை பண்ண போறீங்க. ஓகே, யூ ஆர் கோயிங் டு டூ யுவர் ஹோம்ஒர்க். ஓகே, திஸ் இஸ் அ ஹோம்ஒர்க் ஃபார் யூ ஆல். நாங்கள் வீணாக உழைத்தோம். இதுல நீங்க வீணாக அப்படிங்கிறதுக்கு உழைத்தோம் அப்படிங்கிறதுக்கான வேர்பை தான் கண்டுபிடிக்க போறீங்க. இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. பாஸ்ட் டென்ஸ்
ஓகேயா? இந்த வீணாக அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். இது சென்டென்ஸ் வந்து வேற மாடல். ஓகேயா? டூ வெர்பை வச்சு யூஸ் பண்றது, நாட் பி வெர்பு. டூ வெர்ப் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்றது இதெல்லாம். ஓகேயா? இந்த உழைத்தோம்க்கு என்ன வேர்புன்னு கண்டுபிடிச்சி நாங்கள் அப்படிங்கிறதுக்கு வீணாக அப்படிங்கிறதுக்கு என் வெயின் வச்சு நீங்க ஹோம்ஒர்க் பண்ண போறீங்க. Okay, this is a task for you all. I'm eagerly waiting for all your answers and comments. Tell me how is the lesson today. I'm eagerly waiting for that. Okay, and we will catch up in the next class. Until then, take care. Bye bye. Thank you.